சட்டி காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்படி இல்லாதனால நான் இதை மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நிறம் மாற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா வணங்கி வந்துடுச்சு. தக்காளியை கொட்டிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டேஸ்டான சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். என் ஃபேவரட் தக்காளி ரெசிபி. இப்போ வந்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த சரியாக உங்களுக்கு காட்டலை, நீங்கள் போட்டுக்கோங்க. சக்தி மசாலா சாம்பார் தூள், சக்தி மசால் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சக்தி மசாலா சாம்பார் தூள், சக்தி மசாலா மிளகாய் தூள் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு ரெடி. பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபேவரட் தக்காளி ரெசிபி ரெடி.